ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் வச்சு சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் மைதா, தேவையான உப்பு, எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்க பிசைலாம். ஒரு 10 மினிட்ஸ் அது ஊறட்டும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணலாம். பேனை ஹீட் பண்ணிட்டு எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு கேரட் துருவுனது ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் நல்லா லைட்டாக வதங்கின அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டுட்டு உருளைக்கிழங்கு முழுசாக நல்லா மசிச்சிடலாம். உப்பு இதுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு எல்லாம் கலந்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு சாஃப்ட் ஆகிடுச்சு. சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா சன்னமாக திரட்டிக்கலாம். நல்லா பெருசாகவே திரட்டிட்டு ஸ்கொயராக கட் பண்ணி மேல் பட்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் தேவை சின்ன சின்ன மினி சமோசாக்கள் நம்ம எடுக்கிறோம். ட்ரை பேனில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பைண்டிங் ஒட்டுறதுக்காக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்படி ரிப்பனெல்லாம் கார்னர் திருப்போம்ல அந்த மாதிரி திருப்பி உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி ஒட்டிடலாம். நம்ம சமோசாஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம்.